அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்த்தோன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த காலம் அப்படிங்கிறது சனி பெயர்ச்சி ஒரு புறம் நடந்தாலும் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக பலன்கள் அப்படிங்கிறது மற்றொரு புறம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் சாதுரியமாக பேசி தடைபட்ட காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தினரினுடைய ஆதரவு பெருக ஆரம்பிக்கும். பிள்ளைகளினுடைய உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் போட்டிகளும் விலக ஆரம்பிக்கும். திருமண காரியங்கள் கைக்கூடி வருங்க. வராது அப்படின்னு நினைச்ச தொகை கூட தங்களுடைய கைக்கு சேரலாம். அதே நேரம் பாலிய நண்பர்களால் சில காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். தாய் வழி உறவினர்களால் வீட்டில் மகிழ்ச்சி தங்குங்க. புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் அன்பு காட்டுவாங்க. கலைப்பொருட்கள் சேரும். வாகன செலவுகள் வைக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொகை கைக்கு சேரும். தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வாங்க. அடிக்கடி செலவு வைத்து வந்த வாகனத்தை மாற்றி புதியது வாங்குவீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மறையவும் ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு விதமான தெளிவு பிறக்கும். சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு உண்டு. வீடு மனை வாங்குவது குறித்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆலோசிப்பீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல வகையிலையும் துணை நிற்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான உற்சாகம் மகிழ்ச்சி பொங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாதீங்க. அதே நேரம் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய அழைப்புகள் கிடைக்கவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒட்டு மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு தரக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் சிலவித பிரச்சனைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே நேரம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தந்தையிடமிருந்தோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ எதிர்பாராத பணவரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் புத்திர பாக்கியம் குழந்தைகளினுடைய முன்னேற்றம் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகளும் சேரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கப்பெறும் மற்றும் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலம் அப்படிங்கிறது செல்வ செழிப்புடன் திகழக்கூடிய ஒரு காலமா ஒருபுறம் இருந்தாலும் செலவினங்களும் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் ஒரு சில விஷயங்களில் உஷாராக செயல்பட வேண்டியதும் தங்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க. எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. மன தெளிவு உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். வயிறு கோளாறு உண்டாகும். பணவரத்து கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க.
பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம். மன தைரியமும் அதிகரிக்கலாம். மனோதைரியம் கூடுங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். கவன தடுமாற்றமும் ஏற்படலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தில் மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் மென்மையாக இருக்க பாருங்க. திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று பொறுமை தேவைங்க. தொழிலில் தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும். புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க. வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக திட்டமிட பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஆனாலும் கவன சிதறலை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலையில வரவு சுமாராகத்தான் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையா இருங்க. உடல் நலத்துல மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம். உணவுல கவனத்தை செலுத்த பாருங்க. குடும்பத்துல சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். அதே நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியை தருங்க. தங்களுடைய ஒழுக்கமோ பொறுமையோ வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெற போகிறது. நிதி ரீதியா சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம்
இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைனா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிறைந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக எப்படியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. குறிப்பாக சொல்லணும்னா தினக்கூலி தொழிலாளர்கள், நிதி ஆய்வாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். அதனால் பொறுமையும் தந்திரமான அணுகுமுறையும் அவசியம்.